ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ராஜா ஜாப் டு யூடியூப் சேனல். இன்னைக்கு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்திலிருந்து 2ஆம் நிலை காவலர், 2ஆம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிக்கான அறிவிப்பு நியூஸ் பேப்பர்ப்பட்டுள்ளது. அஃபிஷியல் வெப்சைட்டில் இது வரைக்கும் அப்லோட் பண்ணல. அப்லோட் பண்ணால் அதுக்கு தனியாக வீடியோ போடலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். 2ஆம் நிலை காவலர், 2ஆம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளருக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான சேலரி பார்த்தீங்கன்னா 18,600 முதல் 67,100 வரை கொடுக்குறாங்க. இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா நாளைக்கு 22/8/2025. இதற்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21/9/2025. இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பித்த பின்னர் திருத்தம் செய்வதற்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 25/9/2025. எழுத்துத் தேர்வு நடைபெறும் தேதி பார்த்தீங்கன்னா 9/11/2025 அன்று நடைபெறும் சொல்லிக்கிறாங்க. மொத்த காலிப்பணி எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 3644 + 21 பேக்வர்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க. காவல்துறையில் 2ஆம் நிலை காவலருக்கான ஆண் பெண் மொத்தமாக சேர்த்து 2833 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சிறை மற்றும் சீர்திருத்தத் துறையிலிருந்து 142 வேகன்சி ஆண்களுக்கும் 38 வேகன்சி பெண்களுக்கும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 150 வேகன்சி. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையிலிருந்து தீயணைப்பாளருக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு மட்டும் 631 வேகன்சி கொடுத்துருக்காங்க. பழங்குடியினர் பற்றாக்குறை காலிப்பணிகளின் விவரம் விரிவான அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லிக்கிறாங்க. சிறப்பு ஒதுக்கீடு குறித்து பார்க்கலாம். சார்ந்துள்ள வாரிசுதாரர்களுக்கு 2ஆம் நிலை காவலருக்கு 10%, 2ஆம் நிலை சிறை காவலருக்கு 10%, தீயணைப்பாளருக்கு 10% கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா 7% 2ஆம் நிலை காவலருக்கு, 2ஆம் நிலை சிறை காவலருக்கு 10%, தீயணைப்பாளருக்கு 10% கொடுத்துருக்காங்க. மெச்சத்தக்க விளையாட்டு வீரர்களுக்கானது பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் 2ஆம் நிலை காவலருக்கு மட்டும் 3% கொடுத்துருக்காங்க. முன்னாள் ராணுவத்திற்கு பார்த்தீங்கன்னா 5% 2ஆம் நிலை காவலருக்கு, 2ஆம் நிலை சிறை காவலருக்கு பார்த்தீங்கன்னா 5% ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தீயணைப்பாளர்கள் பார்த்தீங்கன்னா 5% இடஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆதரவற்ற விதவிகளுக்கானது பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவலரில் 3% ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2ஆம் நிலை சிறை காவலரில் 3% இடஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பிஎஸ்டியும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியான போஸ்டிங்கிலும் 20% வந்து இடஒதுக்கீடு அளிக்கப்படுகிறது. வகுப்பறை ஒதுக்கீடு தற்போதுள்ள விதிமுறைப்படி வகுப்பறை ஒதுக்கீடு சதவீதம் மெச்சத்தக்க விளையாட்டு வீரர்களுக்கான 30% ஒதுக்கீடு தவிர அனைத்து பதவிகளுக்கும் பொருந்தும் சொல்லிக்கிறாங்க. பல்வேறு பிரிவுகளை சார்ந்த விண்ணப்பதாரர்களுக்கான இடஒதுக்கீடு விவரங்கள் விரிவான அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிக்கிறாங்க. இதுக்கான குறைந்தபட்ச கல்வித்தொகை பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது அதற்கான கல்வியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். உங்களுக்கான ஏஜ் லிமிடெட் பார்த்தீங்கன்னா 18 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிடெட் பார்த்தீங்கன்னா 26 வயசு கொடுத்துருக்காங்க. இதற்கான ரிலாக்ஸேஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அதில் வந்து டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க. எக்ஸாமுக்கான டேட்டு, எக்ஸாமுக்கான அப்ளை பண்ணுற டேட்டு எல்லாம் மென்ஷன் பண்ணி நியூஸ் பேப்பரில் அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. 2ஆம் நிலை காவலருக்கான அறிவிப்பு வெளிவந்துள்ளது. இதற்கான மெட்டீரியல்லாம் கலெக்ட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. முடிஞ்ச அளவுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடியே போட ட்ரை பண்ணுவாங்க. நல்லா படித்து தேர்ச்சி அடைய வாழ்த்துக்கள். இது போன்ற வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலை தெரிந்து கொள்ள நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.